மத்திய பிரதேஷ் ஜபல்பூர்ல இப்ப பரபரப்பா பேசிட்டு வர இரட்டை கொலையை பத்தி தான் இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம். வெல்கம் டு டிஎஃப்டி கிரைம். நான் உங்கள் பிரியா. ஜபல்பூர்ல இருக்கிற ரயில்வே மில்லியம் காலனில வாழ்ந்துட்டு வந்த 52 வயசான ராஜ்குமாரும் அவருடைய 8 வயது மகனும் அவங்க வீட்லயே கொலை செய்யப்பட்டு ராஜ்குமாருடைய மகளை கடத்திட்டு போனதா போலீஸ்க்கு தகவல் கிடைக்குது. இந்த தகவலே இறந்து போன ராஜ்குமாரோடைய சகோதரர் கிட்ட இருந்து தான் போலீஸ்க்கு கிடைச்சிருக்கு. இந்த தகவலை வாங்கிக்கிட்ட போலீஸ் உடனடியா சம்பவம் நடந்த இடத்துக்கு போயிருக்காங்க. அப்படி போகும்போது ராஜ்குமாரோடைய வீடு பூட்டப்பட்ட நிலையில இருந்ததா சொல்லப்படுது. பூட்டப்பட்ட கதவை உடைச்சு உள்ள போய் பாக்குற போலீஸ்க்கு அதிர்ச்சி அளிக்கிற விதமா 2 சடலம் இருக்கிறது தெரிய வந்தது. 52 வயசான ஒரு ஆணுடைய சடலம் ஒரு பாலித்தீன் கவர்ல சுத்தப்பட்டும் 8 வயசான ஒரு சிறுவனை ஃப்ரிட்ஜுக்குள்ள இருந்தும் சடலமா மீட்டெடுத்திருக்காங்க போலீஸ். சடலத்தை மீட்டு அட்டாப்சிக்கு அனுப்பிட்டு தீவிரமான விசாரணைய ஆரம்பிச்சாங்க. ரயில்வே அலுவலகத்துல எஸ்பியா வேலை பார்த்துட்டு வரவர் தான் 52 வயசான ராஜ்குமார். இவருக்கு ஒரு மகளும் ஒரு மகனும் இருக்காங்க. மகளுடைய பேரு காவியா, மகனுடைய பேரு தனீஷ். காவியா ஒரு தனியார் ஸ்கூல்ல 10ஆம் வகுப்பு படிச்சுட்டு வராங்க. தனீஷ் அதே ஸ்கூல்ல 5ஆம் வகுப்பு படிச்சுட்டு வரதா சொல்லப்படுது. ராஜ்குமார் ரயில்வே ஊழியர் என்றதால அவருக்கு சொந்தமான கோட்ரஸ்லயே தங்கி தன்னுடைய பிள்ளைங்க கூட வாழ்ந்துட்டு வந்திருக்காரு. ராஜ்குமாருடைய மனைவி 2023ல இறந்து போயிட்டாங்க. பல நாட்களா நோய்வாயிலப்பட்டு இறந்ததா சொல்லப்படுது. அதன் பிறகு பிபாரில வாழ்ந்துட்டு வந்த அவரு சமீபத்துல தான் வேலை மாற்றம் ஏற்பட்டதால தன்னோட பிள்ளைங்களை கூப்பிட்டுக்கிட்டு ஜபல்பூருக்கு வந்திருக்காரு. அப்படி வந்தவரு ரயில்வே மில்லினியம் காலனில அவருக்கு ஒதுக்கப்பட்ட கோட்ரஸ்ல தான் வாழ்ந்துட்டு வந்திருக்காரு. இந்த சூழல்ல தான் போலீஸ் ராஜ்குமாரோடைய சடலமும் தனிஷ்கோட சடலத்தையும் மீட்டெடுத்தாங்க. ஆனா காவியா அந்த வீட்டுல இல்லாததால காவியாவை வேற யாராவது கடத்தப்பட்டு இருக்கலாமோன்ற கோணத்துல போலீஸ் விசாரணை நடத்திட்டு வராங்க. அந்த நேரத்துல தான் ராஜ்குமாரோடைய சகோதரர் தன்னோட பொண்ணோட மொபைலுக்கு காவியா ஒரு மெசேஜ் அனுப்பி இருக்கிறதா போலீஸோட விசாரணையில சொல்றாரு. அந்த மெசேஜ போலீஸ் ஓபன் பண்ணி பார்க்கும்போது அதுல அப்பாவையும் தம்பியும் முகில் கொன்னுட்டதா ஒரு மெசேஜ் அனுப்பியிருக்காங்க. அந்த முகில்ன்ற நபர் யாருன்றத பத்தி போலீஸ் விசாரணை நடத்த ஆரம்பிச்சாங்க. போலீஸ் நடத்தப்பட்ட விசாரணையில முகில் ராஜ்குமாருக்கு பக்கத்து வீட்டுல இருக்கிற நபர்ன்றது தெரிய வந்தது. ராஜ்குமாரோடைய மகளான காவியாவுக்கும் முகிலுக்கும் கடந்த 2 வருட காலமா 2 பேருமே தீவிரமா காதலிச்சுட்டு வந்திருக்காங்க. காவியாவோட அப்பாவான ராஜ்குமார் வேலை நிமித்தம் காரணமா ராஜ்குமார் வாரத்துக்கு 2-3 முறை மட்டும்தான் வீட்டுக்கு வர்றதா விசாரணையில தெரிய வந்திருக்கு. இந்த சூழல்ல தான் ராஜ்குமாரோடைய மகளான காவியா பக்கத்து வீட்டுல இருக்கிற 20 வயசான முகில் என்ற நபர் கூட பழக ஆரம்பிக்கிறாங்க. 20 வயசான முகில் சிங் ஒரு தனியார் கல்லூரியில 1ஆம் வருஷம் பிஎஸ்சி படிச்சுட்டு வந்திருக்காரு. இவருடைய அப்பாவும் அரசு ஊழியர்ன்றதால காவியா வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற கோட்ரஸ்ல தான் அவங்க வாழ்ந்துட்டு வந்திருக்காங்க. முகில் சிங்க்கு ஒரு மூத்த சகோதரனும் ஒரு சகோதரியும் இருக்கிறதா சொல்லப்படுது. முகில் பக்கத்து வீடுன்றதால அடிக்கடிக்கு காவியா அவங்க வீட்டுக்கு போறதும் வர்றதுமா இருந்திருக்காங்க. அதே மாதிரி முகில் ராஜ்குமார் இல்லாத நேரத்துல காவியாவை சந்திக்கிறதுக்காக பலமுறை அவங்க வீட்டுக்கு வந்திருக்காரு. நண்பர்களா பழகிட்டு இருந்த 2 பேருமே பின் நாட்கள்ல தீவிரமா காதலிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. இந்த விஷயம் ராஜ்குமாருக்கு தெரிய வரவே தன்னோட மகளை கூப்பிட்டு கண்டிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாம முகில் சிங்கோட அப்பா கிட்ட பல தடவை இத பத்தி சொல்லியிருக்காரு. முகில் கிட்டையுமே 2-3 முறைக்கு மேல எச்சரிக்கை செய்து விட்டதா சொல்லப்படுது. ஆனா இந்த விஷயங்கள் எதுக்குமே செவிசாய்க்காத காவியா தொடர்ந்து முகில காதலிச்சுட்டு வந்திருக்காங்க. கடந்த வருடம் 2023ல காவியா முகில் சிங் கூட ஓடி போறாங்க. இந்த விஷயத்தை ஏத்துக்காத காவியாவோட அப்பாவான ராஜ்குமார் உடனடியா போலீஸ் ஸ்டேஷன்ல தன்னோட மகளை காணோம் சொல்லி ஒரு மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட குடுக்கறாரு. அதோட பக்கத்து வீட்டுல இருக்கிற முகில் சிங் மேலதான் தனக்கு சந்தேகம் இருக்கிறதா சொன்னதும் போலீஸ் விசாரணை நடத்தினாங்க. அப்படி விசாரணை நடத்தும் போதுதான் முகில் சிங் கூட காவியா ஓடி போன விஷயம் தெரிய வருது. போலீஸோட தீவிர தேடுதலுக்கு பிறகு 2-3 நாட்கள்லயே காவியாவையும் முகில் சிங்கையும் கண்டுபிடிச்சிடுறாங்க. அப்படி கண்டுபிடிச்ச உடனே முகில் சிங் மேல போக்சோ சட்டத்தின் கீழே வழக்கு பதிவு செஞ்சு அதிரடியா கைது பண்றாங்க. அதன் பிறகு ராஜ்குமார் தன்னோட மகளுக்கு புத்திமதி சொல்லியிருக்காரு. போக்சோ சட்டத்துல கைது பண்ணதுனால முகில் சிங்க்கு ஜாமீன் கிடைக்காம கொஞ்ச நாள் ஜெயிலேயே இருந்திருக்காரு. எப்படியோ கஷ்டப்பட்டு ஜாமீனை வாங்கிட்டு வெளியே வந்த முகில் சிங் முதல் வேலையா தன்னோட காதலிய சந்திக்கிறதுக்காக வீட்டுக்கு போயிருந்திருக்காரு. மார்ச் 15 விடியற் காலையில 3 மணி அளவுல ராஜ்குமாரோடைய கோட்ரஸ்க்கு வீட்டுடைய பின்பக்க வழியா போயிருந்திருக்காரு. பின்பக்க வழியா போறதுக்காக கேஸ் கட்டரையும் எடுத்துட்டு போய் ஜன்னலுடைய இரும்பு கம்பிகளை கேஸ் கட்டராலேயே கட் பண்ணி உள்ள நுழைஞ்சதா சொல்லப்படுது. அப்படி உள்ள நுழைஞ்சவரு காவியா கூட பேசிட்டு இருக்கும் போதே ராஜ்குமாரோடைய இளைய மகனான தனேஷ் முகில பார்த்ததா சொல்லப்படுது. அதே சமயம் ராஜ்குமாரும்
முகில பாத்திருந்திருக்காரு. அப்படி பார்த்ததுமே முகில் கிட்ட ராஜ்குமார் சண்டை போட்டிருக்காரு. அவர் போட்ட சத்தம் வெளிப்புறத்துல அதிகப்படியா கேக்குறதா முகில் உணர்ந்தாரு. உடனடியா தான் எடுத்துட்டு வந்த கேஸ் கட்டராலேயே ராஜ்குமார தலையில அடிச்சு பலமா தாக்கியிருக்காரு. அந்த நேரத்துல என்ன செய்யறதுன்னு தெரியாம நின்னுட்டு இருந்த தனிஷ கழுத்தை நெரிச்சு கொலை செஞ்சதா சொல்லப்படுது. முகில் அப்பாவையும் மகனையுமே ஒரு கூரிய ஆயுதத்தால தாக்கி இருக்கிறதா போலீஸோட விசாரணையில தெரிய வந்திருக்கு. அவங்க இறந்து போனதை உறுதிப்படுத்தினதுக்கு பிறகு ராஜ்குமாரோட உடலை ஒரு பாலித்தீன் கவராலேயே சுத்தி கிச்சன்ல ஒரு ஓரமா போடப்பட்டிருக்கு. தனிஷ்கோட உடலை ஃப்ரிட்ஜுக்குள்ள வச்சுட்டு முகில் சிங் அந்த வீட்ல இருந்து தப்பிச்சு போனதா சொல்லப்படுது. ஆனா அப்படி போகும்போது காவியாவை வற்புறுத்தி கூட்டிட்டு போனாரா இல்ல காவியா முழு சம்மதத்தோட தான் முகில் கூட போனாங்களான்ற சந்தேகம் போலீஸ்க்கு இருந்து வந்தது. இந்த வழக்க விசாரிக்கும் போது போலீஸ் இது கடத்தல் வழக்கா இருக்குமோன்ற சந்தேகத்துல தான் விசாரணை நடத்தி வந்தாங்க. 2 கொலைகளை செஞ்சுட்டு வீட்ல இருந்து கிளம்பின முகிலும் காவியாவும் மறுநாள் மார்ச் 16ஆம் தேதி சகோதரருடைய மகளுக்கு ஒரு மெசேஜ் ஒன்னு அனுப்பியிருக்காங்க. அந்த மெசேஜ்ல அப்பாவையும் தம்பியும் முகில் கொன்னுட்டதா மெசேஜ் அனுப்பியிருந்தாங்க. இந்த மெசேஜ தெரிய வரவே போலீஸ்க்கு ஒருவேளை இது கடத்தல் வழக்கா இருக்குமோன்ற எண்ணத்துல தான் இருந்து வந்தாங்க. ராஜ்குமாரோடைய பக்கத்து வீடுகள்ல விசாரணை நடத்தும் போது சம்பவம் நடந்த அன்னைக்கு ராஜ்குமார் வீட்ல இருந்து அதிகப்படியான சத்தம் உணர்ந்ததா சொல்லியிருக்காங்க. ஆனா எப்பவும் போல மகளுக்கும் தந்தைக்கும் உள்ள பிரச்சனையா தான் இருக்கும்னு நினைச்சு சாதாரணமா தான் எடுத்துக்கிட்டதாவே சொல்லியிருந்தாங்க. சம்பவம் நடந்த அன்னைக்கு கோட்ரஸ்ல இருக்கிற சிசிடிவி கேமராக்களை செக் பண்ணி பார்த்தாங்க போலீஸ். அப்படி பார்க்கும்போது ராஜ்குமார் வீட்டுக்கு டெய்லி பால் போடுற நபர் வந்ததையும் நோட் பண்ணிருக்காங்க. அவரை பிடிச்சு விசாரணை நடத்தும் போது அன்னைக்கு காலையில 8 மணிக்கு வழக்கம் போல ராஜ்குமார் தான் பால் வாங்குவாரு. ஆனா அன்னைக்கு அவங்களுடைய மகள் தான் என்கிட்ட பால் வாங்கிட்டு போனதா சொல்லிருக்காரு. போலீஸோட விசாரணையில கொலை செஞ்சதுக்கு பிறகு விடியற் காலையில 9 மணி வரைக்குமே குற்றவாளியான முகிலும் காவியாவும் வீட்டுல தான் இருந்திருக்காங்கன்றது விசாரணையில தெரிய வந்திருக்கு. சிசிடிவி காட்சிய ஆய்வு பண்ண போலீஸ்க்கு ஒரு அதிர்ச்சி தகவல் வெளியாயிருக்கு. போலீஸோட விசாரணையில காவியா கடத்தப்பட்டிருக்கலாமோன்ற தோரணையில தான் விசாரணை நடத்தப்பட்டுச்சு. ஆனா சிசிடிவி காட்சியில காவியா தன்னோட காதலனான முகில் கூட கை கோத்துக்கிட்டு ஒன்னா பொறுமையா நடந்து போற சிசிடிவி ஃபுட்டேஜ் போலீஸ் கைக்கு கிடைச்சிருந்தது. அதோட முகிலோட சிகப்பு நிற பைக்ல காவியா பிரயாணம் பண்ற காட்சியும் போலீஸ் கண்டுபிடிச்சு எடுத்திருக்காங்க. இத இப்ப நீங்க பாத்துட்டு இருக்க இந்த காட்சி காவியா முகில் கூட ரயில்வே ஸ்டேஷனுக்குள்ள நடந்து போற காட்சியை தான் பாத்துட்டு இருக்கீங்க. போலீஸ் கிட்டத்தட்ட 800 சிசிடிவி காட்சிகளை ஆய்வு நடத்தினாங்க. இந்த காட்சிகளை பாக்குறதுக்கு முன்ன வரைக்குமே காவியா கடத்தப்பட்டு இருக்கலாமோன்ற தோரணை போலீஸ்க்கு இருந்தது. ஆனா இந்த காட்சிகளை பார்த்த பிறகு போலீஸ்க்கு காவியா மேலேயே சந்தேகம் ஏற்பட ஆரம்பிச்சது. ஏன்னா குற்றவாளியான முகில் கூட காவியா கை கோர்த்துட்டு பொறுமையா நடந்து போற காட்சி போலீஸோட கைக்கு கிடைச்சிருக்கு. இதனால காவியா திட்டமிட்டு தான் இந்த கொலையை செஞ்சிருப்பாங்களோன்ற கோணத்துல விசாரணை நடத்திட்டு வராங்க. ஆனாலும் காவியாவையும் முகிலையும் இன்னமும் கண்டுபிடிக்க முடியாத சூழல்ல தான் போலீஸ் இருந்து வராங்க. பல தனிப்படைகளை அமைச்சு காவியாவையும் முகிலையும் தேடிட்டு வராங்க. ராஜ்குமாரோடைய உறவினர்களுக்கு கூட காவியா கடத்தப்பட்டிருக்கலாமோன்ற சந்தேகம் இருந்து வந்துச்சு. ஆனா இந்த சிசிடிவி காட்சிக்கு பிறகு காவியாவும் முகிலும் சேர்ந்து திட்டமிட்டு இந்த கொலையை ஏன் செஞ்சிருக்க கூடாதுன்ற எண்ணம் தோண ஆரம்பிச்சிருக்கு. இறந்து போன ராஜ்குமாரோடைய தலையில பலத்த காயம் பட்டிருக்கிறதாவும் அவரை ஒரு கூர்மையான ஆயுதத்தால தாக்கிதான் இறந்திருக்காருன்றது ரிப்போர்ட் வெளியாயிருக்கு. ராஜ்குமாரோடைய சடலத்தை கிச்சன்ல இருந்து எடுக்கும் போது ரத்த கரைகள் படிஞ்ச இடங்கள் எல்லாம் சுத்தம் செய்யப்பட்டு இருந்ததா போலீஸோட விசாரணையில சொல்லிருக்காங்க. போலீஸ் சிசிடிவி ஃபுட்டேஜோட அடிப்படையில குற்றவாளிகளை தேடிட்டு வராங்க. பல தனிப்படைகளை வச்சு இடங்கள்ல போலீஸ் தேடிட்டு வரதா சொல்லப்படுது. ஆனா இது வரைக்குமே எந்த ஒரு தகவலும் போலீஸ்க்கு கிடைக்கல. அது மட்டும் இல்லாம காவியாவோட மொபைல கொலை செய்யப்பட்ட இடத்துல இருந்து போலீஸ் எடுத்ததா விசாரணையில சொல்லியிருக்காங்க. கொலை செய்யப்பட்ட ராஜ்குமாரோடைய வீட்டுல பணமும் நகைகளும் இல்லாம இருந்தது காவியா மேல பலத்த சந்தேகத்தை ஏற்படுத்தி இருக்கிறதா போலீஸ் விசாரணையில தெரிவிச்சிருக்காங்க. முகிலையும் காவியாவையும் கைது பண்ண பிறகுதான் குற்றவாளி யாருன்றதே தெரிய வரும்னு போலீஸ் சொல்லிருக்காங்க. ஜபல்பூர்ல தன்னோட காதலன் கூட சேர்ந்து தன்னுடைய சொந்த அப்பாவையும் தம்பியும் திட்டமிட்டு கொலை செஞ்சது அந்த ஊர் மக்கள் அதிர்ச்சி அடைஞ்சது மட்டும் இல்லாம பரபரப்பா இப்ப பேசிட்டு வராங்க. தன்னோட மகளோட வாழ்க்கை சீர்படுத்த முயற்சி செஞ்சதாலேயே ராஜ்குமாரோடைய உயிரே பறிப்போனதா அவருடைய உறவினர்களே வருத்தத்தோட தெரிவிச்சிருக்காங்க. போலீஸ் சம்பவம் நடந்த இடத்துல இருந்து கேஸ் கட்டரையும் ஒரு கூர்மையான ஆயுதத்தையுமே பறிமுதல் செஞ்சதா தெரிவிச்சிருக்காங்க. இந்த வழக்குல குற்றவாளிகள் பிடிபடாததால முழுமையான விசாரணையும் தகவலும் தங்களுக்கு கிடைக்கலன்னு சொல்லியிருக்காங்க. குற்றவாளிகள் பிடிப்பட்ட பிறகுதான் முழுமையான தகவல் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. முகிலையும் காவியாவையும் சிசிடிவி ஃபுட்டேஜ் அடிப்படையில ரொம்ப தீவிரமா தேடிட்டு வர்றாங்க. குற்றவாளிகள் பிடி
பிடிப்பட்டதும் இந்த வழக்க பத்தின தகவலை நம்மளுடைய சேனல்லே அப்டேட் பண்ணிடுறேன். இந்த வழக்க பத்தின உங்களுடைய கருத்தை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறுபடியும் வேற ஒரு கேஸோட உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.